ராஜேஷ் அவர்களோட மறைவுக்கு பின் அவரோட ஏரியால இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புள் ரொம்பவே எமோஷனலா நெறைய விஷயங்கள ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். தமிழ் திரைப்பட நடிகரான ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில இறந்து போயிருந்தாரு. அவரோட மறைவுக்கு பின் தொடர்ந்து திரைப்பிரபலங்கள் எல்லோருமே அவர் யாரு? எப்படிப்பட்டவர்? அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில சமீபத்தில அவரோட ஏரியால இருக்கக்கூடிய அக்கம் பக்கத்தில இருக்கக்கூடிய வீட்டினர்லாம் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராஜேஷ் சார் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர். அவர் வந்து எப்போதுமே எங்ககிட்ட ரொம்ப இயல்பா பேசுவாரு. ஒரு சினிமா பிரபலம் இன்ன வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பிரபலமா இருக்காரு. அப்படிங்கிற எந்த பந்தமுமே அவர்ட்ட இருக்காது. ரொம்ப இயல்பா நடந்துப்பாரு. எப்ப பார்த்தாலுமே நல்லா இருக்கீங்களா? வீட்ல இருக்கவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்பாரு. அண்ட் அத தாண்டி சித்த வைத்தியத்த பத்திலாம் நெறைய விஷயங்கள் பேசுவாரு. அவ்வளவு நல்ல மனிதர். அவருக்கு இப்படி ஒரு இறப்பு வந்துருச்சு அப்படிங்கிறது உண்மையிலேயே எல்லாருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அத விட மிகப்பெரிய ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, ராஜேஷ் சார் உயிரோட இருக்க வரைக்கும் அவரோட வீட்ல எப்போதும் ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா, அவரு ஒரு திரைப்பிரபலம். அவர பார்க்க ஏகப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. நெறைய நபர்கள் வருவாங்க. இது மட்டும் இல்லாம அவரு வந்து ஸ்பீக்கர் இல்லையா? அதனால புக் பண்ணணும்னு சொல்லி நெறைய பேர் வருவாங்க. அப்படியே அவரோட வீடே ஜே ஜே ஜேன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம அவரு வந்துட்டு சீரியல்ல நடிக்கிறதுக்கோ, இல்ல சினிமால நடிக்கிறதுக்கோ பிராக்டிஸ் பண்ணுவாரு. அப்படி இல்லன்னா ஒரு சில விஷயங்கள வந்து பேசுறதுக்காக கத்தி பேசிட்டு இருப்பாரு. டப்பிங்லாம் கூட சம்டைம்ஸ் வீட்ல இருந்தே அவரு பண்ணியிருக்காரு. அப்படி அவரோட வீட்ட கிராஸ் பண்ணாலே அங்க ஏதாவது ஒரு ஆக்ஷன் சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும். அப்படி அந்த வீடு எப்போதுமே ஜே ஜேன்னு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ராஜேஷ் சாரோட மறைவுக்கு அப்புறம் டோட்டலா அமைதியா இருக்கு. அந்த பக்கம் போனாலே ஒரு நிசப்தமான இடமா தான் அது தெரியுது. எங்களோட ஏரியால அவரு இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலேயே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருந்துச்சு, பெருமையா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு இப்படியாப்பட்ட நல்ல மனிதர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப சோகமா இருக்கு. அவரோட வீட்டுக்கும், அவரோட பையனுக்கும் எங்களோட ஆழ்ந்த அனுதாபங்கள். இதிலிருந்து அவர் மீண்டு வரணும் அப்படிங்கிற மாரி ரொம்பவே எமோஷனலா அந்த ஏரியா பீப்பிள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. ஏகப்பட்ட நபர்கள் கருத்து தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, ஆக்டர் கார்த்தி அவர்களோட 29வது படத்த டைரக்டர் தமிழ் அவர்கள் இயக்கப் போறாரு. இந்த ஒரு படத்துல வடிவேலு அவர்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போறாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருந்துச்சு. அண்ட் இந்த படத்துக்கான செட் இப்ப ராமேஸ்வரத்துல ரொம்பவே விறுவிறுப்பா போடப்பட்டு வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஏரியா பீப்புள் இருக்க மாரி பிரம்மாண்டமான செட்ட தான் அவங்க அமைக்க போறாங்களாமா. இது முழுக்க முழுக்க மீனவர் கதைய அடிப்படையா கொண்டது. ஸோ அதுக்கு தகுந்த மாரி தான் செட்டு போட்டு வந்துட்டு இருக்காங்களாமா. இது மட்டும் இல்லாம பிரம்மாண்டமான ஒரு கப்பலையுமே அவங்க செட்டு போட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த ஒரு படம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க நடுக்கடல்ல கப்பல்ல நடக்க போறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணதாவும் இருக்க போறதாமா. ஜீனி பிரகாஷ் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்க போறாரு. வடிவேலு, கார்த்திக் முதல் முறையா காம்போ அமைக்க போறாங்க. மேலும் இந்த படத்தோட டைரக்டர் டானாகாரன் அப்படிங்கிற படத்தை எடுத்திருந்தாரு. மேலும் ஒரு வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட் கூட. ஸோ கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஆகும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கார்த்தி அவர்கள் அடுத்து சர்தார் 2 நடிச்சு முடிச்சிருக்காரு. வா வா தியேட்டர் நடத்தி முடிச்சிருக்காரு. அண்ட் அதை தொடர்ந்து இந்த படம் கமிட் ஆக போறாரு. இந்த 3 படங்களுமே வெவ்வேறு ஜானர அடிப்படையாக கொண்டது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.